ஹாய். ஹாய்டா. வாங்க ஹாய் வாங்க மச்சி. ஹாய் மச்சி. ஹாய்டா. அப்பளம் தெரிக்குது. ஆமாண்டா. டேய் ரமணா, சினிமாக்கு டைம் ஆச்சுடா, சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு. போடா, சினிமாவது ஒன்றாது. சாப்பிட்டு மல்லாந்து தூங்குறதுல இருக்கிற சுகம் வேறு எதுலையுமே கிடைக்காதுடா. ஓ, என்ன மச்சி, என்ன ஸ்பெஷலு? வத்த குழம்புடா. டேய் எனக்கு கொஞ்சம் போட சொல்ல. இருடா, வைக்க சொல்கிறேன். ஓகே. டேய் கணேஷ், இப்பதானடா வீட்ல சாப்பிட்டு வந்த? எங்கம்மா சாப்பிட விட்டீங்க? சாப்பிடவே சினிமான்னு சொல்லிட்டீங்க. அதனால சீக்கிரம் வந்துட்டோம். இங்கே வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஐயோ, ம், ம். நம்ம இன்னைக்கு சினிமாக்கு போன மாதிரி தான். ஆமாம். அம்மா, இவனுக்கு ஒரு தட்டு வைம்மா. ஹை, சூப்பர். தேங்க்ஸ் மச்சி. சூப்பர். டேய் சீக்கிரம் சாப்பிடுங்கடா, ஷோக்கு டைம் ஆச்சு. மச்சி, ம், தேட்டரில் பார்த்துக்கலாம். நாடா. சரி, ஏய் என்னடா இவ்ளோ சாப்பாடை வேஸ்ட் பண்றீங்க? சாப்பாடு தானே. தேட்டரில் போய் சாப்பிட்டுக்கலாம். டேய் கையை கழுவுங்கடா. ஓ சாரி. தலை வலிக்குது. ஐயோ, வள்ளி, இவ்ளோ சாப்பாடை வேஸ்ட் பண்ண இவங்களால மட்டும்தான் முடியும். கரெக்ட் ஹேமா. ம். ஏய், என்னமா இருந்தாலும் இந்த ஹீரோயின் சான்ஸே இல்லல்ல. செம்ம அழகு. சூப்பரா இருந்தா ஹேமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கேமரா ட்ரிக்குமா. ஒத்துக்க மாட்டானுங்களே. கரெக்டு மச்சி. மச்சி, ஆ, தேட்டரில் புது மொபைல் கவனிச்சியா? ஆமாம் மச்சி, நானும் பார்த்தேன். புதுசாக வாங்கிப்பா போல இருக்கு. மாட்னா. போச்சு, பாத்துட்டியா நீ? போச்சு. மச்சி, ட்ரீட் அமைச்சிருவோம். ஏய் நண்பன்டா, நான் நினச்சேன், நீ சொல்லிட்ட. அது இல்லாமல் சாப்பிட்டு 3 மணி நேரம் ஆச்சா? பசி. ஆமா மச்சி, இப்போவே ட்ரீட் வீக்கம் பண்ணால் கம்மியா நல்லா இருக்கும். டேய், உனக்கு இருக்கிறது வயரா இல்லாட்டி எம்ஆர்எஃப் டயரா? நீ எது வேணா வச்சுக்க, பசிக்குது. ஹேமா, இவனுக்கு இருக்குது எம்ஆர்எஃப் டயர் தான் ஹேமா. இப்ப எந்திரிங்கடா, நாளைக்கு ட்ரீட் தரேன். ஹே, சூப்பர். தேங்க்ஸ் சொல்லி. ஜாலி. இவனுங்களுக்கு ட்ரீட் கொடுக்குற காசுல நான் 3 மொபைல் வாங்கிடுவேன் போல இருக்கு. உங்களுக்கு என்னடா வேணும்? ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்குலாம் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு என் நண்பன் பண்ணுவான். எனக்கு ஒரு மசால் தோசை. எனக்கு ஒரு ஆனியன் ரோவா. எனக்கு ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ஒரு ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், ஒரு கோபி மஞ்சூரியன். டேய், என்ன கொஞ்சம் ஆர்டர் பண்ண விடுறா. ஒரு பேபிகார்ன். எனக்கு ஒரு கீ ரோஸ்ட். கீ ரோஸ்ட்டே தான் வேணுமா? மச்சி, ஹெவியாக இருக்கு. டெசர்ட்ஸ் போயிடுவோமா? போகலாம். வேற எனக்கு ஒரு பட்டர் ஸ்காட்ச், ஒரு காஃபி. ஏய், அப்ப இதெல்லாம் யாரா சாப்பிடுறது? ஆடப்போமா. பெரர், எனக்கு ஒரு வெஜ் சூப், ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம். சூப்பா. டேய், இதுக்கப்புறம் எதை சாப்பிடணும்னு விவசாயே இல்லையாடா? ம். டேய் மச்சான், ஏன்டா சாப்பாடு எப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க? ஓட இவங்க திறந்த மாதிரி தெரியல. மச்சி, போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் சூப் சாப்பிடுவோமா? ஓகே மச்சி, போகலாம். டேய், இவங்க என்ன இவ்ளோ சாப்பாடை வேஸ்ட் பண்றாங்க? கண்டிப்பா இவங்களுக்கு சாப்பாடோட அருமையை புரிய வைக்கணும். ஆமாம். கண்டிப்பா ஹேமா, கண்டிப்பா புரிய வைக்கணும். ஏய், எங்கே தான் ஏன் போயிட்டுருக்கோம்? ஹே ரமணன், இன்னைக்கு ஹேமாவோட பர்த்டே இல்ல? ஓ அப்படியா? சூப்பர். ஹாப்பி பர்த்டே ஹேமா. தேங்க்ஸ்டா. அப்போ சாப்பிட போறேன்னு சொல்லு. மச்சி, சூப்பர்ரா. கணேஷா, இன்னைக்கு சாப்பிட போல ஃபார் சேஞ்ச் சாப்பாடு போட போறோம். என்னது? உனக்கு விஷ் பண்ணதே வேஸ்ட்டு.
வேணாம் போதும். சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. வேணா கேட்டு வாங்கிக்கிறேன். ஆமா தாத்தா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சில மாதங்களுக்கு முன்னாடி பசியாளி நோயாளியும் வருந்தனோ வீதியில் மழங்கி கடந்தம்மா. அப்போ நியூ லைஃப்பில் சேர்ந்த பெரியவங்க நாங்கள் அழைச்சிக்கிட்டு வந்து 3 வேளை சாப்பாடு போட்டு என்னை காப்பாற்றுறாங்கம்மா. இப்போ நல்லபடியாக இருக்கேன். உங்களை மாதிரி பசி அறிஞ்ச பிள்ளைங்களால தான் எங்களோட பசி ஆறுது. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னடா 2 பேரும் ட்ரீட்டே கேட்கல? எங்க போலாம்? இல்லை ஏம்மா, இனிமேல் ட்ரீட்னா அது இங்கே தான்.